நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே நாராயணசுவாமி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பாலமுருகன் என்பவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனத்தின் மீது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டால் வாகனம் முழுமையாக எரிந்து சேதமடைந்து உள்ளது. கடந்த சில நாட்களில் மூன்றாவது முறையாக அம்பாசமுத்திரத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் அரங்கேறி வருகிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே நாராயணசாமி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பாலமுருகன் என்பவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இருசக்கர வாகனத்தின் மீது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டால் வாகனம் முழுமையாக எரிந்து சேதமடைந்து உள்ளது. கடந்த சில நாட்களில் மூன்றாவது முறையாக அம்பாசமுத்திரத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே நாராயணசாமி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பாலமுருகன் என்பவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இருசக்கர வாகனத்தின் மீது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டால் வாகனம் முழுமையாக எரிந்து சேதமடைந்து உள்ளது. கடந்த சில நாட்களில் மூன்றாவது முறையாக அம்பாசமுத்திரத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் அரங்கேறியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே நாராயணசாமி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பாலமுருகன் என்பவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இருசக்கர வாகனத்தின் மீது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டால் வாகனம் முழுமையாக எரிந்து சேதமடைந்து உள்ளது. கடந்த சில நாட்களில் மூன்றாவது முறையாக அம்பாசமுத்திரத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் விக்ரமசிங்கபுரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இங்க அம்பலவானபுரம் பகுதியை சார்ந்த பாலமுருகன் நாராயணசாமி கோயில் தெருவில் வச்சுட்டு இருக்கிறாரு. இவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது இன்று அதிகாலை பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. காலை 1 மணி அளவில் பாலமுருகன் வீட்டு வாசல்ல நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது அந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டிருக்குது. இந்த தாக்குதலில் மோட்டார் சைக்கிள் முற்றிலும் பற்றி எரிய துவங்கிய நிலையில சத்தம் கேட்டு வந்த பாலமுருகன் உள்ளிட்ட பக்கத்துல பார்த்திருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட மோட்டார் சைக்கிள் முழுவதுமா எரிந்து சேதமடைஞ்சிருக்கு. இந்த சம்பவம் குறித்து அம்பாசமுத்திரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில பாலமுருகன் மற்றும் அவரது நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக தான் இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கூறப்படுற கோணத்துல அந்த காவல்துறையினர் தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய நபர்களை தேடிட்டு வர சூழ்நிலையில அம்பாசமுத்திரம் மற்றும் அதன் கூட்டார பகுதிகளில் இது போன்ற பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்ச்சியா நடைபெற்று இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பி இருக்குது. தொடர்ந்து இது மூன்றாவது முறையாக தற்போது இந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டிருக்குது. தனி மனித மோதல் காரணமாக நடைபெறுவதாக கூறப்பட்டாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அபாயம் இருக்கிறதாக இங்க உள்ள பலர் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து நடைபெறும் இது போன்ற வன்முறை சம்பவங்களை தடுக்கவும் பொதுமக்களோட பாதுகாப்பு உறுதி செய்யவும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. அடுத்தடுத்து மூன்றாவது முறையாக தற்போது வீசப்பட்ட இந்த பெட்ரோல் வெடிகுண்டு சம்பவம், அதாவது நெல்லை மாவட்டத்துல அம்பாசமுத்திரம் ஜோன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஓரிரு இடங்கள் பிளாக் ப்ரௌன் வில்லேஜஸ் அப்படிவாங்க. அதிக அளவுல குற்றம் மற்றும் குற்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில தொடர்ச்சியா மூன்றாவது முறையாக வீசப்பட்டிருக்கின்ற சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.